கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அரை மணி நேரம் உங்களுடைய சிந்தனை செதறுமானா, மற்ற ஏதாவது கவனத்து மேலே உங்கள் திசையை திருப்பினீங்கன்னா நீங்கள் வந்தது பிரயோஜனமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு விளக்கி காண்பிப்பாராக. இந்த கடைசி வசனத்திலே நான் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் என்று சொன்னால் ஆரம்பம் அல்லது துவக்கம் என்று அர்த்தம். தேவன் ஆதியாகமத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆதியாகமம் தான் மற்ற எல்லா புத்தகங்களுக்கும் அடிஸ்தானமாக அஸ்திபாரமாக காணப்படுகிறது. இந்த ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிற இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபு கதை எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு இடத்துல படுத்து கொள்ளுகிறான். படுத்து கொண்ட போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனம் வந்த பிறகு அந்த சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? லிசன். அந்த கனவு வந்தபோது திருப்பி அவர் தூக்கம் தெளிந்து இந்த இடத்துல இப்படி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? அந்த பெத்தேல் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வீடு என்று அர்த்தம். என்னது? ஆமா, ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றார். கடைசியா அவர் ஒரு தூணை நிறுத்தி அதுல எண்ணெய் வார்த்து 22வது வசனத்துல என்ன சொல்லுகிறாரு? படிக்க தெரிஞ்சவங்க வேதத்தை பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். என்னாகும்? அப்ப அந்த இடத்த தேவனுடைய வீடுன்னு ஒப்பிட்டு அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார், பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. அப்ப அந்த இடத்த தேவனுடைய வீடுன்னு வைக்கிறார். அப்போ தேவனுடைய வீடுன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரு, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்பீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். தேவனுடைய வீடுன்னா என்ன அர்த்தம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 3:14-15 வேகமா வாசிங்க பார்ப்போம். போட்டு சபையில வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். லிசன். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். பாத்தீங்களா? தேவனுடைய வீடுன்னா என்ன அங்க சொல்லப்படுது? அங்க இருக்கிறவங்க பார்த்தே சொல்லுங்க. நான் பைபிள்ல இல்லாததை ஒரு நாளும் சொல்லி தர மாட்டேன். கர்த்தரும் அப்படி போதிக்கவே மாட்டார். அங்க தேவனுடைய வீடுன்னு என்ன சொல்ல வருது? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இங்க யாக்கோபு ஒரு தூணை நிப்பாட்டுறாரு. பழைய ஏற்பாட்டில் அவர் இருக்கிற கனவு கண்ட இடத்துல ஒரு தூணை நிப்பாட்டுறாரு. அந்த தூணு தேவனுடைய வீடுன்னு சொல்றாரு. அந்த தேவனுடைய வீடு தான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். அந்த தூணா இருந்தாலும் சரி, தேவனுடைய வீடா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே என்னதான்? தேவனுடைய சபை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சபைக்குத்தான் இன்னொரு பேரு தேவனுடைய வீடு. அதனாலதான் இந்த பாக்கம்பாளையம் சபைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, விசுவாசிகள் ஜப வீடுன்னு பேர் வச்சிருக்காங்க. விசுவாச அப்போ நன்றி, விசுவாச ஜப வீடு. அப்ப வீடு தேவனுடைய வீடுன்னா தேவனுடைய சபை. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு தேவனுடைய சபையில இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் தேவனுடைய சபைன்னா அதுல என்னென்ன இருக்கும் என்பதை தான் இப்ப சிந்திக்க போகும். யாக்கோபு படுத்திருந்த இடத்துக்கு தேவனுடைய வீடுன்னு பேர் வச்சார். அந்த தேவனுடைய வீடு தான் சபை. அப்போ ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டிய அல்லது சபைனா அங்க நடக்க வேண்டிய நிகழ்வுகளை தான் இந்த ஆதி ஆகமத்துல நம்ம சிந்திக்க போகும். அந்த இடத்துல யாக்கோபு இப்ப மீண்டும் ஆதி ஆகமத்துக்கு வாங்க பார்ப்போம். ஆதி ஆகமத்துல 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு
பயணப்பட்டு ஒரு இடத்துல வருகிறார். 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ நல்லா கவனிங்க. அவர் பிரயாணப்படுறார். நல்லா கவனிக்கிறீங்களாப்பா? கவனிங்க. யாக்கோபு டிராவல் பண்றாரு. ஒரு விசுவாசி இந்த உலகத்துல ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு பிரயாணமா இருக்கிற வாழ்க்கை. ஆமீன் சொல்லுங்களேன். அதனாலே தான் நாம் பரதேசிகளும் பயணிகளும் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற பயணிகளாக நாம் இருக்கிறோம். நமக்கு இங்க ஸ்டாண்டர்டு பிளேஸ்னு ஒன்று கிடையாது. நம்ம வீடு கட்டலாம், தோட்டம் கட்டலாம், என்ன வேணாலும் கட்டலாம். ஆனால் எல்லாமே ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு போயிடணும்? விட்டுட்டு போயிடணும். நமக்கு எதையும் கொண்டு போக முடியாது. நாம் நிரந்தரமாக இருக்க போகிறது எங்கன்னா, யாரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய வீட்டுக்கு போய் சேரப்போகிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வீடு, அந்த வீட்டுக்கு போகணும்னா இந்த வீட்டுக்குள்ள வாழ வேண்டியவங்களா நாம் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பரலோக வீட்டுக்கு போகணும்னா தேவனுடைய வீடு என்கிற தேவ சபைக்குள்ள நம்ம பயணம் பண்ணணும், வாழணும், வந்து சேரணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் லீவ் போட்டாங்கன்னு தெரியல. வேலை இருந்தா லீவ் போடுவோமா? போட மாட்டோம். அது ஓட்டியா இருந்தாலும் பியூட்டியா ஓடி போய் அங்கே போய் உட்காந்து வேலை பார்ப்போம் இல்லையா? தேவனுடைய வீடு தேவனுடைய சபை என்றார். யாக்கோபு அந்த இடத்துக்கு வருகிறான். வந்து அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனம் 11வது வசனம். ஒரு இடத்துல வந்து நன்றாய் கவனிங்கள். அந்த சம்பவத்தில் அவன் பெத்தேல் என்கிற இடத்துல எந்த நேரத்தில் வந்து படுக்கிறான்னா, ராத்திரி வந்து படுக்கிறான். எந்த நேரத்தில் படுக்கிறான்? இரவு. அவன் துவங்கும் போது இரவுல அங்க துவங்குறான். அவன் வெளியே வரும்போது எந்த நேரத்தில் வருகிறான்? 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பாத்தீங்க, அவன் வெளியே வரும்போது எந்த நேரம் ஆயிடுச்சு? ஆமா, அவன் ஆரம்பிக்கும் போது இரவு, இருள். இருள் என்பது பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. sin means darkness. இருள். இருட்டுல எந்த வேலையாவது செய்ய முடியுமா? ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இருள், எதுவுமே தெரியாது. இருள் பாவத்தை குறிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் முன்பாக அவர் முதல் பயன்படுத்தின வார்த்தை, முதலாவது படைத்தது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமீன் சொல்லுங்களேன். இருள் விலகிற்று. வெளிச்சத்துல தான் எந்த வேலை வேணாலும் செய்ய முடியும். மலை போல இருக்கிற வேலையும் செய்வோம். பாருங்க, ஆண்டவர் படைச்சது பகலை எதுக்குன்னா நம்ம வேலை செய்யறதுக்காக, உழைக்கிறதுக்காக. இரவை எதுக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சாருன்னா தூங்கி ஓய்வு எடுக்கிறதுக்காக. அதை இந்த உலகம் எப்படி மாத்திருச்சுன்னா, பகலெல்லாம் நல்லா சாப்பிட்டு போட்டு தூங்கு, நைட் என்ன செய்ய வந்துரு கம்பெனிக்கு, செய்தா இல்லையா? அதனால தான் நமக்கு வியாதியும் பிபி சுகரும் அதிகமாக. கர்த்தர் வைத்திருக்கிற சட்டத்திட்டத்துக்கு மாறாக நம்ம மாறுவோமானா எல்லா விளைவும் நம்ம சந்திச்சுதான் ஆகும். இவர் இரவுல அங்க படுக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி எங்க எதுல வராரு? அதிகாலை வருகிறார். அதிகாலை பகல் பரிசுத்தத்தை குறிக்கும், இரவு பாவத்தை. கண்பானவர்களே, ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது இன்னும் இருளை போல உடைய வாழ்க்கை இருக்கிறதா? யாருக்கும் தெரியாத ஒரு பலவீனம், ஒரு பாவம், ஒரு செயல் உங்களை வாட்டி வதைக்கிறது. யாக்கோபு இருளிலே தன்னுடைய சம்பவத்தை துவங்கினான். ஆனால் வெளியே வரும்போது இருட்டில் வெளியே வரல, அதிகாலை வெளிச்சத்தில் வெளியே வந்தான். ஆமீன் சொல்லுங்களேன். தான் ஆரம்பிக்கும் போது இருளாத்தான் இருந்தது. அங்க என்ன ஏது எதுக்குன்னு தெரியல. ரொம்ப களைப்பு. ஒரு கல்லை தலைமாட்டில் வச்சு படுத்து கொண்டான். ஆனால் கர்த்தர் சந்தித்த பிறகு அதிகாலையில் அவன் வெளியே வருகிறான். யாக்கோபுக்கு பெனியேல் அனுபவம் இருக்கிறது, பெத்தேல் அனுபவம் இருக்கிறது. பெனியேல் என்றால் தேவனுடைய முகம், பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் வரும்போது நீங்க பேனா இருக்கும்போது அங்கேயே பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். அப்போதான் என்னைக்காவது உங்களுக்கு அது தியானிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. பெனியேல்னா என்ன அர்த்தம்? ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம் சொல்லணும். பின்னாடி இருக்கிற வயசானவங்க சொல்லணும். சும்மா முக்காடு போட்டு தூங்கக்கூடாது. எங்க சபையில் இருக்கிற வயசானவங்களை தூங்க விட மாட்டேன். கேள்வி கேட்டு அவங்கள போகும்போது ஐயா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க. இங்க எப்படின்னு தெரியல. எல்லா ஆத்துமாவும் விளையற பெற்றது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்போ பெனியேல் என்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிறது. யாக்கோபுக்கு பெத்தேல் அனுபவம் இருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு அதிகாலையில் துவங்குகிறார்.
தேவனுடைய வீடுன்னா என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய வீடுன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய சபை. தேவனுடைய வீடுன்னா என்ன அர்த்தம்? அந்த சபை எப்படிப்பட்ட சபை? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். மேரியம்மா சொல்லணும், இந்த டேபிள் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இந்த டேபிள் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா எனக்கும் ஊழியம் வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா இங்க இருக்குப்பா. 1 இன்ச்சாவது இது வளர்ந்ததா? வளரல. ஏன்? இதுல என்ன இல்ல? இதுல என்ன இல்ல? பைபிள்ல படி சொல்லுங்க. இதுல என்ன இல்ல? ஜீவன் இல்ல, உயிர் இல்ல, அதனால இது வளரல. ஆனா சபைக்கு என்ன இருக்குது? என்ன இருக்கு? பைபிள் இருக்கிற சொல்லுங்க, என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அப்ப அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? வளரணும். இப்போ குழந்தைய பெத்தெடுத்து 10 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தையாவே மடியில இருந்தா சும்மா இருப்பீங்களா? 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் மடிதான் கேட்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாப்பா வந்து படுப்பான்னு சொல்லுவான். சத்துன்னு ஒரு காலில் ஒரு உதை போட்டு என்ன செய்வான்? போ, சாப்பாடு சாப்பிடு, கறிசோறு சாப்பிடு, அதை செய், இதை செய். நம்ம போய் அவன் வளர்ச்சியை நம்ம வளர விடுவோமா இல்லையா? அவன் 10 வயசாகி மடியில் படுத்தானே விடுவோமா? வளர்ச்சியை நம்ம பார்ப்போமா இல்லையா? சபைக்கு வரவங்களாம் அப்படித்தான் இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்தானம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அதே தான். எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு சங்கீதம் வாசிக்க தெரியாது. யோசி. சபைக்கு பேரு ஜீவனுள்ள தேவனுடைய. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எழும்பி பிரகாசிக்கும். இங்க இந்த சபையில நடந்த சம்பவம், யாக்கோபுக்கு நடந்த சம்பவம் 12வது வசனம் வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ ம் ஆ ம் ஆ நல்ல கவனிங்க. யாக்கோபு அந்த பெத்தேல் என்ற இடத்துக்கு வந்தார். பெத்தேல்னா என்னன்னு சொன்ன? நீங்க வாய் திறந்து சொல்லணும். பெத்தேல்னா என்னன்னு சொன்ன? தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்த உடனே அவருக்கு என்ன நடந்தது? அவர் என்ன நடந்த வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சபையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஷன் ஆஃப் காட். அவன் தேவ தரிசனம் காண்கிறான். சபை என்பது, தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொப்பனத்துல கர்த்தரை சந்திக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து களைப்பா சோர்ந்து போய் ஒரு பயத்தோட வந்து அவன் படுத்திருக்கிறான். யாக்கோபு அப்பா வீட்டில இருந்து ஓடி போனவன் தான். கல்யாணம் கட்டின மாமனார் வீட்டில இருந்து ஓடி போய் வந்தவன் தான். ஓடி போய் வந்தவனுக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டுறார். ஓடி போய் வந்தவனை கர்த்தர் தேடி போய் சந்திக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். முதலாவது தேவனுடைய சபையில தேவ தரிசனம் பெற்ற யாக்கோபை நாம் பார்க்கிறோம். விஷன் ஆஃப் காட், விஷன் ஆஃப் காட். சபைக்கு எதுக்குங்க வரோம்? எதுக்குங்க கோயிலுக்கு வரோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? உங்க மூஞ்சையா மூஞ்சை பார்த்துட்டு போறது எதுக்கு வரோம்? தேவ சந்திக்கிற ஒரு தேவ தரிசனம் பெறுகிற இடம். எப்போதெல்லாம் நீங்க ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு இந்த ஆலய வாசலை மிதிச்சு உள்ள வரீங்களோ, இது தேவனுடைய வீடு. மேரியம்மா வீடு இல்லை, ஜபராஜையா வீடு இல்லை, தேவனுடைய வீடு, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இந்த இடத்துக்கு வரும்போது யாக்கோபு என்ன கண்டான்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் கண்டான். விஷன் ஆஃப் காட், தரிசனம் கண்டான். தரிசனம் எப்படி கிடைக்கும்? பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் தோன்றி, ஒரு தூதன் தோன்றி அவங்களுக்கு சொப்பனம் கண்டான். இப்ப புதிய ஏற்பாட்டு சபையின் காலகட்டத்துக்கு நம்ம வந்த பிறகு இன்னும் ஏதாவது கண்ண மூடன ஏதாவது வருமா பார்த்து சொல்லுங்களா அப்படி நினைக்காதீங்க. அது பொய்யான ஒரு உபதேசம். முழுமையான ஒரு தரிசனம் நமக்கு கிடைச்சாச்சு. அந்த தரிசனம் பெறுகிற ஒரு இடம் கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆமீன் சொல்லுங்க பாம். இங்க வந்து இதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். இதை விட்டுட்டு கண்ணை மூடி அங்க ஏதாவது நடக்குதா, இங்க ஏதாவது நடக்குதா, யாராவது கண்ணுக்கு தெரிகிறாங்களா, இந்த மாய மந்திரம் பண்ற வேலையெல்லாம் இங்க சபையில கிடையாது. நிறைய பேர் தப்பா ஒரு ஊழியமாவே செய்யறாங்க. தரிசன ஊழியம்.
கர்த்தர் முழு வெளிப்பாடு அடங்கிய தரிசனத்தை ஒரு புஸ்தகமா, ஒரு சத்தியமா நாம் படித்து புரித்து கொள்ளும்படி ஆவியானவர் அந்த அளவுக்கு இறங்கி அவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப சபை என்றால் சபைக்குள்ள முதலாவது தரிசனம் பெறுகிறது. உங்களுக்கு என்னங்க தரிசனம் இருக்கு? உங்களுக்கு என்ன ஒரு தரிசனம்? ஆண்டவர் உங்களை சந்திச்சு எந்த வார்த்தையினால பேசிரு, அல்லது எந்த வார்த்தையை தான் தரிசன வார்த்தையை நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு சொல்லுங்க பா. சபை யாக்கோபு அந்த இடத்திற்கு வந்து சொப்பனத்தில் ஆண்டு. இரண்டாவது குறிப்பு, அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதே கண்டான். நன்றாக கவனிங்க. இந்த ஏணி யாருக்கு அடையாளமா இருக்குன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. இதற்கு ஆதார வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க முடியும். சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். யோவான் 1 கடைசி வசனம் வாசிங்க. 50 55 வாசிங்க பார்ப்போம். யோவான் 1 கடைசி வசனம் வாசி. இது இயேசு கிறிஸ்துவே தான் தாவினாலே சொன்ன வார்த்தை. அந்த ஏணி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. அப்போ தேவனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவை தரிசனமாய் சந்திக்கிற ஒரு இடம். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் சொப்பனத்துல ஒரு ஏணி இருக்குது, ஒரு முனை கீழே இருக்குது, மறுமுனை பரலோகத்தில் இருக்குது. அந்த ஏணிக்கு மேல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த சொப்பனத்துல யாக்கோபு பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இதை படிச்சு தான் ஏதாவது ஒரு விஞ்ஞானி எஸ்கலேட்டரை கண்டுபிடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இல்ல. எஸ்கலேட்டர் முதல் முறை எதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க? இதை படிச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கலேட்டர் என்ன தெரியுதா? சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக இருக்கும். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய மாலுக்கு போனீங்கன்னா இருக்கும். நீங்கள் அங்கே நின்னா போதும், அதுவே உங்களை கொண்டு போய் மேலே விட்டுரும். அங்கே நின்னா போதும், அதுவே கொண்டு வந்து உங்களை கீழே இறக்கி விட்டுரும். ஏறுகிறத பாரு. விஷன் ஆஃப் காட், யாக்கோபு அந்த தேவனுடைய வீடு என்கிற இடத்துல. ரெண்டாவது என்ன கேட்கிறான்னா 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த 13வது வசனத்துல என்ன குறிப்புனா, முதலாவது குறிப்பு விஷன் ஆஃப் காட், ரெண்டாவது குறிப்பு வாய்ஸ் ஆஃப் காட். என்னது? அவன் சொப்பனம் கண்ட பிறகு அடுத்தது என்ன சத்தம் கேட்கிறான்? என்ன சத்தம் அந்த சொப்பனத்துல வருது? யாருடைய சத்தம் அது? 13வது வசனத்தை வாசிங்க. யாரு? போதும். அங்க யார் இருக்கிறது? கர்த்தர். யாருடைய சத்தம் கேட்கிறான்? கர்த்தருடைய சத்தம். தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையில என்ன இருக்குன்னா கர்த்தருடைய சத்தம் இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபு அந்த பெத்தேல் என்கிற இடத்துக்கு வருகிறான். அந்த பெத்தேல்னா தேவனுடைய வீடு. அந்த வீடு தேவனுடைய வீடுன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சபைன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய சபையில தேவ சத்தம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து நீங்க முதலமைச்சர் சத்தமோ, பாரத பிரதமருடைய சத்தமோ, உலக சத்தமோ, மனிதர்கள் சத்தமோ அல்ல, தேவனே பேசுகிற சத்தம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தாழ்மையா சொல்லுவேன், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு எதுக்காக வரணும்னு கேட்டீங்கன்னா தேவ சத்தத்தை கேட்கறதுக்காக வரணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்னா தேவ சத்தமே தொனிக்கப்படுகிற வீடா இருக்க வேண்டும். உங்க சத்தம் அதிகமா இருக்கா, கர்த்தர் சத்தம் அதிகமா இருக்கா? வீட்டுல கேட்கிறேன். ஒரு விசுவாசி வீட்டை சந்திக்கலான்னு ஒரு நாள் போனேன். அந்த வீட்டுக்கு கேட்டுக்குள்ள அப்படி கேட்டு திறந்த கடார்னு பைக் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்க தேவ சத்தம் இல்லை, ஒரே கரண்டி அண்டா குண்டா சத்தம் தான் கேட்குது. இந்த அம்மா அவர் மேல தூக்கி அடிக்க, அந்த ஐயா இவர் மேல தூக்கி அடிக்க, அந்த சத்தம் தான் கேட்குது. தகாத வார்த்தை. அதை பார்த்த பிள்ளைங்க மூளையில ஒடுங்கி பயந்து போய் உட்கார்ந்து ஐயோ அம்மான்னு அழுகுறாங்க. இதுவா ஒரு விசுவாசி வீட்டுக்கு அடையாளம்? இதுவா நம்ம ஆண்டவரை தேடுகிற லட்சணம்? சிந்திக்க வேண்டும். இப்ப வீட்டுல என்ன சத்தம் கேட்கும்?
தேவ சத்தத்தை கேட்க நீங்க வந்தீங்கன்னா உங்க வீட்டுல தேவ சத்தம். இந்த நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, இந்த குருவிங்க வளர்க்குறது, நம்ம வீட்டுல அந்த சத்தம் தான் வருது. நீதிமானுடைய வீட்டில கம்பீர சத்தம் உண்டாங்கன்னு வசனம் சொல்லு. பாட்டு சத்தம், சங்கீத சத்தம் தான் வரணும். இந்த குருவி, ஆடு மாடு சத்தம் வரக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, மிருகங்களை வளர்த்து அந்த சத்தத்தை கேட்டு மகிழாதீங்க, நீங்க கர்த்தரை துதிச்சு அந்த சத்தத்தை கேட்டு மற்றவங்களை மகிழ பண்ணுங்க. வீட்டில் என்ன சத்தம்? தேவனுடைய சபையில அவன் விஷன் ஆஃப் காட், தேவ தரிசனம் பெற்ற. ரெண்டாவது தேவ சத்தம் கண்டான். ஆமீன் சொல்லுங்க. நம்ம தரிசனம் கண்ட பின்பு தேவ சத்தம் உதிக்கும். ஆமீன். நீங்க என்னைக்காவது ஆண்டவர் குரலை கேட்டிருக்கீங்க? நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாளாவது என்னைக்காவது இந்த தேவன் உயிருள்ள ஆண்டவர்னு சொல்றாங்களே, பேசுகிற கர்த்தர்னு சொல்றாங்களே, அவர் சத்தம் கேட்காம என் உயிர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு என்னைக்காவது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என்னைக்காவது துடிப்போட வாஞ்சியா நீங்க இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது தேவனுடைய சத்தத்தை நீங்க லிட்ரலா உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய காதார கேட்டிருக்கீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத. தீர்மானம் பண்ண, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உபவாசம் இருந்து பிடிவாதமா இருந்து என் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டே ஆகும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமா? நான் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போதே தேவ சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா வேற எந்த தப்பு தண்டாலையும் நீங்க விழமாட்டீங்க. ஏன்னா உண்மையான விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த பொய்யான விஷயமெல்லாம் இனி நீங்க போக மாட்டீங்க. நிஜம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டூப்ளிகேட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாட்டீங்க. தேவ சத்தம். அடுத்தது நான் கடந்து போகிறேன். அடுத்தது 14வது வசனம் வாசிக்க பாப்போம். நன்றாய் கவனிங்க. இந்த வசனம் ப்ராமிஸ் ஆஃப் காட். முதலாவது விஷன் ஆஃப் காட், ரெண்டாவது வாய்ஸ் ஆஃப் காட், மூன்றாவது ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவனுடைய சபையில மூணாவது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாக்கு தத்தம் அளிக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு, ஐயோ எங்க அப்பா கிட்ட இருந்து தெரியாதனமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும் எங்க அண்ணன்காரனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான் ஏசா அப்படின்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொள்வதற்காக வந்த இடம் அது. ஓடி வந்தவன் வந்து ஒளிந்து கொண்ட இடம் அது. பயத்துல இருக்கிறவனுக்கு கர்த்தர் தேடி வந்து வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ப்ராமிஸ் ஆஃப் காட். நான் சொல்லுவேன், இந்த சபைக்குள்ள மட்டும்தாங்க பாவிக்கும் வாக்கு தத்தம் இருக்கு, பரிசுத்தவானுக்கும் வாக்கு தத்தம் இருக்கு. பாவிக்கு என்ன வாக்கு தத்தம் இருக்கு? நீ வந்தா உன்னை நான் ரட்சிப்பேன். பரிசுத்தவானுக்கு என்ன வாக்கு தத்தம் இருக்கு? உன்னை நான் விருத்தி ஆக்குவேன். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமீன் அல்லேலூயா தானா வந்திருக்கும். பாவிக்கும் சபையில வாக்கு தத்தம் இருக்கு. நீ வந்தா என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். பரிசுத்தவானுக்கு என்ன வாக்கு தத்தம்? விசுவாசிக்கு என்ன வாக்கு தத்தம்? உன்னை நான் பலகி பெரு விருத்தியா. இவன் தப்பு செய்தவன், ஓடி வந்தவன், கர்த்தர் தேடி வந்து ஆசீர்வாதம். பிரியமானவர், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு வந்திருக்கீங்களாப்பா? என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு வந்திருக்கீங்களா? சபை என்றால் வாக்கு தத்தம் அளிக்கிறவர். யாக்கோபு தேவ சொப்பனம் கண்டான், தேவ சத்தம் கண்டான், தேவ வாக்கு தத்தம். கர்த்தர் வாக்கு தத்தத்தினால ஆசீர்வதி. அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஏங்கி இருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து விட்டு உங்களை அனுப்புவார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர். முதலாவது தரிசனம் கண்ட யாக்கோபு, இரண்டாவது தேவ சத்தம் கண்ட யாக்கோபு, மூன்றாவது தேவ வாக்குதத்தம் கண்ட யாக்கோபு. அடுத்தது அடுத்த வசனம் வாசிக்க பார்ப்போம். நன்றாய் கவனிங்க. இந்த 15வது வசனத்துல ப்ரொடெக்டிங் ஆஃப் காட், பாதுகாக்கிற தேவனை அவன் காண்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன்.
அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களாங்க. பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். ப்ரொடெக்டிங் ஆஃப் காட். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பெத்தேலில் தேவனுடைய வீட்டில் அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னது சொல்லணும். படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும். முதலாவது குறிப்பு என்னது? வாய்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது என்னது? முதலாவது விஷன் ஆஃப் காட். ரெண்டாவது என்னது? மூன்றாவது என்னது? ப்ராமிஸ் ஆஃப் காட். நான்காவது என்னது? ப்ரொடெக்டிங் ஆஃப் காட். பாதுகாப்பு அளிக்கிறது. நான் சொல்லுவேன், சபைக்குள்ள மட்டும்தாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கு. நீங்க சபையை தாண்டி வெளியே போவீங்கன்னா பல விபத்துகளையும் சவால்களையும் நீங்க சந்திப்பீங்க. நான் தைரியமா சொல்லுவேன். குட்டி பிள்ளைங்களா, நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்பு 2023 நடந்த சம்பவம். அன்னைக்கு சரியா தீபாவளி, ஒரு சனிக்கிழமை ஒரு ஜப கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களை மாதிரி பசங்கள்லாம் இருந்தாங்க. பாட்டு முடிஞ்சது, பிரசங்கம் முடிஞ்சது. அன்னைக்கு ஜப கூட்டமாக இருக்கிறனால ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரும் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. தாய்மார்கள், சகோதரிகள், போதகரெல்லாம் கண்ணை மூடி உற்சாகமாக ஜெபிக்கிறாங்க. சில சின்ன பசங்களும் பயபக்தியாக கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. அதில் ஒரு பையன் ஜெபிக்கிற நேரத்தில் உள்ள இல்லாமல் கோயில் வாசலை தாண்டி கேட்டை தாண்டி ரோட்டுக்கு போயிட்டான். நடந்த சம்பவம். ஃபோன் நம்பர் நான் தரேன். நீங்கள் சென்னை ஆவடி திருமலை வாயிலில் கேட்டு பாருங்கள். அந்த சபையும் அங்கே இருக்குது, அந்த பையனும் அங்கே இருக்கான். அந்த பையன் அப்படி வெளியே போனாங்க. அன்னைக்கு தீபாவளி. எங்கோ இருந்து வந்த ராக்கெட்டு நேரம் அவன் கண்ணில் சொருவிருச்சு. கண்ணு செதறி போயிடுச்சு. அதை பார்த்து அங்கே இருக்கிற பசங்க அவனை தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. நாங்கள் பண்ண மாட்டோன்னு தூக்கி கையை விரிச்சிடுறாங்க. திருப்பி அங்கேருந்து சென்னையில் கேஎம்சிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இதை இப்போ சரி பண்ண முடியாது, வாலிப வயசு வரும்போது அப்போ நரம்புகள் சரியாகும், அப்போ வேற ஒரு கண்ணை பொருத்தலாம், நீ ஒரு கண்ணோட தான் வாழ முடியும்னு சொல்லி அவனை வீட்டுக்கு சர்ச்சை விட்டு போகாமல் இருந்த இந்த சம்பவம் நடக்கும். நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைக்கு தேவனுடைய வீட்டில் தான் பார்த்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் தாழ்மையாக சொல்லுவேன், நீங்கள் சபையை மட்டும் விட்டு விலகாது. சபையை விட்டு விலகாது, தேவனை விட்டு விலகாது. என்ன நடந்தாலும் சரி, எதை யாருக்காகவும் தேவனுடைய சபையை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. கல்யாணம் நடக்கட்டும், கருமாதி நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், கர்த்தருடைய நாள்னு வரும்போது, ஜெப நேரம்னு வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. உங்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அது என்ன சபை? அது என்ன சபை? தேவன் என்ன சபை? அது உயிருள்ள ஜீவனுள்ள. இங்க வந்தீங்கன்னா நீங்க வாழுவீங்க. இங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வியாசார்பாடியிலேருந்து புரசவாக்கு வரைக்கும் நாங்கள் நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். நடுவில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கு. எங்களுக்கு தெரியாது அப்போல்லாம் என்னென்ன சபைன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எப்போ நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட் ஆமேன், அதான் ஜபம். அன்னைக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு வரி, என்னது? ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட் ஆமேன். அது அந்த சர்ச்சுக்குள்ளே போய் முட்டி போட்டு சொல்லிட்டு போயிரு அப்படின்வார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்தவொடனே திருப்பி அந்த சர்ச்சுக்குள்ளே போய், அது நடுவில் அது சர்ச் இருக்குனால அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட் ஆமேன் அந்த ஜபத்தை பண்ணி திரும்பி வீட்டுக்கு. எங்கேயாவது ஒரு சர்ச்சை பார்த்துட்டா உடனே ஒரு நிமிடம் எங்க பண்றாங்களா இல்லையா? நம்ம ஏங்க இந்த சர்ச்சை பார்க்காத மாதிரி அப்படி கடந்து போறோம்? தினமும் சாயந்தரமா நீங்க ஜபம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் எல்லா நாளும் ஜபத்துக்கு கலந்து கொள்றீங்க? கண்டும் காணாம போறோம். வேறொரு காரியத்துக்கு முக்கியம் கொடு. டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், ரொம்ப டயர்டு அப்படின்னு நாமளா சொல்லி நம்மளை நாமளே சமாளிக்க. கர்த்தர் இந்த நேரத்தில் இங்க நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை வரும், இந்த குடும்பம் வரும், இன்னைக்கு பேசலாம், இன்னைக்கு அவனை சந்திக்கலாம், இன்னைக்கு அவனை பலப்படுத்தலாம் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பார். நாம தான் என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சபையை மட்டம் தட்டுறோம். நான் சொல்லுவேங்க, தேவனுடைய சபை. யாக்கோபு அந்த இடத்துக்கு வந்ததுனால தான் இத்தனையும் அன்னைக்கு அவனுக்கு நடந்தது. அவன் அந்த இடத்தை விட்டு தாண்டி வேற இடத்துக்கு போயிருப்பான்னா அன்றைக்கு அத்தனை ஆசீர்வாதம் பெற்றிருக்க முடியாது.
தரிசனம் பெற்றிருக்க முடியாது, தேவ சத்தம் அவன் கேட்டிருக்க முடியாது, வாக்குத்தத்தம் பெற்றிருக்க முடியாது, பாதுகாப்போடு அங்கிருந்து போயிருக்க முடியாது. தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா இந்த சபையில இத்தனை நிகழ்வுகளை நீங்க ஆண்டு அனுபவிப்பீங்க. கடைசியா நான் சொல்லி முடிப்பேன். யாக்கோபு அந்த இடத்துல 16வது வசனம் படிங்க பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. 4 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் மூளையை கசங்குங்க பார்ப்போம். இதுல இருந்து ஒரு குறிப்பு நீங்க சொல்லுங்க. 16வது வசனம் யாக்கோபு என்ன சொல்றாங்க? யாக்கோபு என்ன சொல்றான்? அப்ப நீங்க ஒரு குறிப்பு சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறான்னு அன்னைக்கு யாருக்கு தெரிஞ்சது? அப்ப இந்த சபையில யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபை இது. இது அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இது. ஆதி அப்போஸ்தலர் 20:28 சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். 20:28 சீக்கிரம் வாசிங்க, வேகமா வாசிக்கணும். சீக்கிரமா 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் லிசன் டு த காட்ஸ் வேர்ட். நிறுத்தி நிதானமா படிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அண்டர்லைன் திஸ் வேர்ட் சம்பாதித்து கொண்ட யாருடைய சபை அது? தமது சபை. அன்பு தாயார் சொன்னாங்க, நான் சாகர வரைக்கும் இது என் சபை, என் ஊழியம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் சுபதேசம், இதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஊழியம் நம்ப தூங்கி இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நடத்தினது கர்த்தர் தான். இது யாருடைய சபைங்க? மேரியம்மான் சபைன்னு நீங்க வாயில வரக்கூடாது. யாருடைய சபைங்க? ஜீவனுள்ள தேவன். சர்ச்சுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கு, விசுவாசிகள் ஜப வீடு. கரெக்டா? விசுவாச ஜப வீடு. மன்னிக்கு ஃபெய்த் பிரேயர் ஹவுஸ். எங்க சர்ச்சு பீஸ் பிரேயர் ஹவுஸ். சபை கர்த்தரோட. ஏன்னா சபைக்கு ரத்தம் சிந்தனது யாரு? இந்த சபைக்கு ரத்தம் சிந்தனது யாருங்க? கர்த்தர். இதுக்கு கஷ்டப்பட்டது, உழைச்சது, தன் உயிரையே தாரவாத்தது நம்ம அப்பன் இயேசு. நம்ம வேர்வை சிந்துறதுக்கே நம்ம கஷ்டப்படும், நமக்காக தன் ரத்தத்தையே. இந்த சபையை எந்த அளவுக்குங்க நீங்க கனப்படுத்துறீங்க? இந்த சபையில ஒரு தேவைன்னா எத்தனை பேர் வந்து சந்திக்கிறீங்க? வயசான காலத்துல பிள்ளைகளுக்கு பெத்தவங்களுக்கு யாருங்க சோறு போடணும்? வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு யார் சோறு போடணும்? பிள்ளைங்க. அவங்க வயிற்றுல இருந்து பிறந்த பிள்ளைங்க தான் சோறு போடும். அப்ப இது தேவனுடைய சபை, இது கர்த்தர் தகப்பனுடைய வீடு. அவருக்கு ஒரு தேவைன்னா யாருங்க வந்து சந்திக்கணும்? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சந்திக்கும், இந்த வீட்டுக்கு வர்றவங்க சந்திக்கும். ஏதாவது ஒரு தேவைன்னு அறிவிப்பு கொடுத்தா கவர்மெண்ட் மட்டும் விட்டுறது, வீட்டுக்கு போய் குடும்பமா பேசி ஆலோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு சபையில ஒரு காரியம், ஒரு ஊழியம் வச்சிருக்கிறாங்க, நம்ம என்னங்க நம்ம குடும்ப சார்பா செய்யலாம்? கணவன் மனைவியா அப்படி பேசுறோமா? பிள்ளைகளை உட்கார வச்சு நம்ம பேசுறோமா? சிந்திக்கவே. சமீபத்தில் நடந்த ஒரு சாட்சி, ஒரு விதவை தாய்மார்கள் எங்க சபைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலைக்கு தான் இந்த வேலைக்கு போவாங்க, இந்த மண் புல்லு பிடுங்குற வேலைக்கு. அதில் அவங்களுக்கு 250 200 சில்லறையே தான் வரும். அதில் ஒரு அம்மா, எனக்கு அந்த சிந்தனை வரல, நல்லா கவனிங்க, இவளை செய்யணும்னு நான் சொல்லி போகிறதுக்காக வரல. சபையில் ஒரு நாள் கூட்டத்தை முடித்து ஆராதனை முடிச்சுட்டு போகிறேன், அந்த அம்மா வருது, ஐயா இந்தாங்க, நாங்கள் சகோதரிகளாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா. என்னம்மா முடிவு? காணிக்க வார வாரம் கர்த்தருக்காக போகிறது கர்த்தருக்குரிய. அப்படி இருந்தோம் இந்த சபையில் சில சரியான பொருளெல்லாம், இந்த எடுத்து வைக்கிற பீரோ அதெல்லாம் கிடையாது. ஊழியக்காரங்க வந்தால் அவங்கள கனம் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. அதனால் ஐயா நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மாசமானா ஏன் சார்பாக ஒரு 100 ரூபாய் சேகரிப்பு சபைக்கு சேர்த்து வைக்கிறோம். சகோதரிகளாம் ஒரு மாதம் வந்து ஒரு 100 ரூபாய் சேகரிக்கிறோம். இப்படி சேர்த்து வைப்போம். ஏதாவது ஊழியம்னா அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுவோம். ஐயா நீங்கள் இதுக்கு அனுமதி தரீங்களான்னு அவங்க வந்து கேட்டாங்க. புரிஞ்சிருந்தா ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆமீன் வந்திருக்கு. அப்படி சொன்ன உடனே எனக்கு கண்ணு கலங்கி. அவங்களுக்கு ஏழ்மையான நிலைமை, அவங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே கிடையாது. 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து அதை கிடைச்சிறத அவங்க சாப்பிடணும். அந்த நிலைமையிலும்
அவங்களுக்கு எது மேல அக்கறை வந்திருக்கு? எது மேல அக்கறை வந்திருக்கு? தேவனுடைய சபை மேல கரிசனம். நீங்க எப்படி? இந்த சபையார் எப்படி? சிந்திக்கும். முன்ன இந்த உண்டியல் நான் வந்ததுன்னு பார்க்குறேன், அதே சைஸா தான் இருக்கு. சிந்திங்க. ஜோக் இல்லைங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கன்னு இந்த டப்பாவை பார்த்தா தெரியும். சிந்திக்கும். சபை. நான் சொல்லுவேன், இங்க கர்த்தருக்கு கொடுக்கிற வரம் உங்களுக்கு இருக்குமானா, கர்த்தர் கடன்காரன் அல்ல. கர்த்தர் எப்பவுமே வாங்கி வச்சுக்கிறவர் அல்ல. வட்டியோடு முதலோடு சேர்த்து கொடுக்க. நான் இன்னும் சொல்ல போனா, உங்க கையில இருக்கிற பணம் உங்களது இல்லைங்க, கர்த்தருடையது. இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே உமக்காக கொடுக்கிற கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே உம்முடையதை எனக்கு தந்திருக்கீங்க, அதை உங்களுக்கே திரும்பி கொடுக்கிற கிருபையை தாருன்னு தான் ஜெபிக்கணும். இதுதான் வசன முறை. நம்ம கையில இருக்கிற எதுவுமே நம்முடையது அல்ல. நம்முடைய வீட்டு பொருட்கள் எதுவுமே நம்முடையது அல்ல. அதெல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருக்கு சொந்தமானது. அவருக்காக அது உபயோகப்படணும். அவருக்கு கொடுத்து தாரவா இருக்கணும். அவரை நம்ம கனப்படுத்தணும். எல்லாம் அவருக்கு சொந்தம். நம்ம செலவு பண்ணி மிச்ச மீதி அல்ல கர்த்தருக்கு கொடுப்பது. அவருக்கு கொடுத்து மிச்ச மீதி தான் நாம செலவு பண்ணணும். இதுதாங்க வேத சத்தியம். கர்த்தருடைய பாதுகாப்பு. ரெண்டாவது, இத்தனை நடந்த பிறகு யாக்கோபு கர்த்தர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு உணர்வு வரும். அடுத்த வசனம் வாசிக்க பார்ப்போம். போதும். யாக்கோபுக்கு அங்க என்ன வந்துருச்சு? எந்த இடத்துல வந்துச்சு? அந்த யாக்கோபுக்கு என்ன வந்துச்சு? அது எங்க வந்துச்சு? சபையில வந்துருச்சு. அவன் தாங்க ஆரம்பத்துல இருந்து கவனிக்கணும். சபையில நமக்கு என்னங்க வேணும்? என்ன பயம் வேணும்? என்ன பயம் வேணும்? வசனத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன பயம் வேணும்? என்ன பயம்? கரெக்டா சொல்லுங்க. இருக்கிறாருங்கிற பயம். சபைக்கு வந்தோம்னா நம்ம அடிக்கடிக்கு எழுந்து போக மாட்டோம். தண்ணிக்கு ஒண்ணுக்குன்னு எழுந்து போக மாட்டோம். அந்த போன் வந்துச்சு, இந்த போன் வந்துச்சு, அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம இந்த வாசலுக்கு வெளியில இருக்கிற சாதாரண ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம ஆசீர்வதிக்க வந்த கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. நடக்குதா? நடக்கலையா? சங்கீதம் 19:11 போட்டிருக்கு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் ஒரு ஊழியக்காரன். கர்த்தர் சொன்னதை சொல்லுவதை செய்கிற ஊழியர். நான் இன்னைக்கு உங்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லலைன்னா நான் ஆண்டவருக்கு கணக்கு இல்லைன்னா கர்த்தர் என்னை கண்டனம் பண்ணும். ரெண்டாவது, நீங்க என்னை அடுத்தது கூப்பிடுறீங்களோ இல்லையோ, சரியா, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடு. யாக்கோபுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, அவன் உள்ள வந்த பிறகு அது வரைக்கும் ஏசா அவங்க அண்ணன் மேல பயம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சந்தித்த பிறகு தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற பயம். நீங்க மனுஷனை கண்டு பயப்படாதங்க. அடுத்த வீட்டுக்காரங்க விட்ட சாபத்தை கண்டு கலங்காதங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்னு பார்த்து கேலி கிண்டல் பண்ண மனுஷர்களை பார்த்து கலங்காதங்க. கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நடத்தி முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். கர்த்தரால ஆரம்பிக்கப்பட்ட இந்த காரியம் கர்த்தரே நிறைவேற்றி முடிப்பார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் அங்க இருக்குதா இல்லையா? யாக்கோபுக்கு சொன்னவர் நமக்கு எப்படிங்க செய்யாம இருப்பார்? பிள்ளைங்க வாழ்க்கையில நீ அக்கறை எடுக்கிற இல்லையோ, கர்த்தர் அக்கறையா இருக்கிற. நீ மாண்டு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாண்டு போகாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். சீக்கிரம் போய் உட்காருங்க. கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இன்னைக்கு யாக்கோபு. அவன் வரும்போது ஒரு மனுஷ பயத்தோட வந்து அங்க படுத்துக்கிட்டு, ஆனா கர்த்தரை சந்தித்த பிறகு தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வோடு. அடுத்து சொல்லி நான் முடிப்பேன். அந்த 17வது வசனம் வாசித்து முடிக்க. ரைட். இவ்வளவு சம்பவம் நடந்துச்சுல்ல, இந்த சம்பவத்துல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த சம்பவத்துல பெத்தேலுக்கு சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். தேவனுடைய சபையை பத்தி தான் சிந்திக்கிறோம்.
ஒரு சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இவ்வளவு சம்பவத்துல அங்க இருந்த மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த சம்பவத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? பெத்தேல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். ஒரு தேவனுடைய சபைன்னா பாவப்பட்ட மனுஷனும் சர்வவல்ல தேவனும் சந்திக்கிற இடம் அது. ஒரு சாதாரண மனிதனும் சர்வ வல்லவரும் சந்திக்கிற இடம் தேவனுடைய சபை என்பது. அரசியல்வாதியோ பணக்காரனோ அல்லது அழகு வாய்ந்தவனோ திறமை வாய்ந்தவனோ அல்ல வந்து ஒரு கூட்டம் நடத்துகிற இடம் அல்ல இது. சபை என்றால் பலவீனமானவனும் பலப்படுத்துகிறவரும் வந்து சந்திக்கிற சங்கமிக்கிற இடம் அது. ஒரு பாவியும் ஒரு பரிசுத்தரும் வந்து சந்திக்கிற இடம் சபை. ஒரு பலவீனனும் ஒரு பலப்படுத்துகிறவரும் வந்து சந்திக்கிற இடம். ஒரு சாபமான மனிதனும் ஒரு ஆசீர்வதிக்கிற கர்த்தரும் சந்திக்கிற இடம் இது சபை. ஒரு உடைந்தவனும் ஒரு உருவாக்குகிறவரும் வந்து சந்திக்கிற இடம் சபை. ஒரு கைவிடப்பட்டவனும் ஒரு கரம் பிடிக்கிறவனும் வந்து சந்திக்கிற இடம் சபை. புரிஞ்சிருந்தா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பீங்க. என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க? சத்தியம். சபை ஒரு பயந்து போனவன் வந்து இருந்தான். பயத்தை நீக்குகிற கர்த்தர் வந்தார். பயமே இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. உங்களுக்கு என்ன வயசு என்ன அனுபவம் வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பயந்துதான் இருந்திருக்கு. பயமே இல்லைன்னு யாரும் கை தூக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தின் மீது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. எல்லா வயசினருக்கும் எல்லா விதமான பயம் இருக்கு. இந்த உலகமே நம்மை பயமுறுத்துகிற, நான் சொல்லுவேன், பயப்படாதே என்கிற கர்த்தரும் அவருடைய சபையும் இருக்கிற சபைக்கு வந்து கொண்டிருப்பீங்கன்னா எதை கொண்டு நீங்க பயப்பட? ஏன்னா இந்த சபையில தரிசனம், இந்த சபையில தேவ சத்தம் இருக்கு, இந்த சபையில தேவ வாக்குத்தத்தம் இருக்கிறது, இந்த சபையில தேவ பாதுகாப்பு இருக்கிறது. இந்த சபையில ஒட்டுமொத்தம் யாரே இருக்கிறா? கர்த்தரே இருக்கு. சொல்லுவேன், நீங்க வசனத்துக்கு கீழ், வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி யாருக்குங்க பயப்படுறீங்க? யாருக்குங்க யார் பயங்க உங்களுக்கு இருக்குது? வீட்டுக்கார பயமா? வீட்டுக்காரம்மா பயமா? மாமியார் பயமா? மாமனார் பயமா? பிள்ளைங்க பயமா? மனுஷ பயம் கண்ணியை வருவி, கர்த்தருடைய பயம் ஆசீர்வாதத்தை வருவி. கர்த்தருக்கு பயப்பட, கர்த்தருடைய பயம் கையை கட்டி முட்டி போட்டு அதல்ல. எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த கூடையை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. ஆனா முதலாவது அந்த ராஜ்யத்தை நீதியை தேடுறது. யாக்கோபு இடத்துக்கு தேவனுடைய வீடு என்று, தேவனுடைய வீடு என்றார், ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்றார். அந்த சபைக்குள்ள அனுபவம் உனக்கு. ஒரு மனுஷனை ஒரு பரம கர்த்தர் சந்திக்கிறார். ஓடி போய் வந்தவனை தேடி போய் கர்த்தர் சந்திக்கிறார். ஒருவேளை வாலிபனே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்னும் யாராவது கர்த்தரை விட்டு தூரமா ஓடி போயிருப்பீங்கன்னா, இன்னும் இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு உன்னைய தேடிதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கு. உன்னைய நான் இன்று சந்திக்க வந்திருக்கிறேன். உன்னை நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு உன்னை நான் மாற்ற வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னோடு இருக்க, உன்னை பாதுகாக்க வந்திருக்கிறேன். நீ ஓடிப்போன அனுபவத்தோடு இருக்கிற, இன்னும் கர்த்தர்கிட்ட வரலையா? இன்னும் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறியா? உலகத்திலே ஏதாவது தேடிக்கொண்டிருக்கிறியா? யாக்கோபை சந்தித்த தேவன் உன்னை கடைசியா ஒரு வசனம், உபாகமம் 32:10 வாசிங்க. இந்த யாக்கோபை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார்? உபாகமம் 32:10 வாசித்து முடிப்போம். உபாகம் பாலா, அந்த பெத்தேல்னாலே எப்படிப்பட்ட இடம்னா பாலான ஒரு இடமா இருக்குமா. அடுத்தது பெருமையான இடம், வறட்சியான அந்த இடம். அவந்த வெறியிலும் அவரை யார கண்டுபிடிச்சாராம்? யாக்கோபை தேடி போய் கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது அவன் என்ன செய்தாராம்? தேடி வந்து அவனை எதுக்காக வந்தாராம்? அவனை நடத்துவதற்காக. அடுத்தது அவனை உணர்த்தினார். எதுக்காக யாக்கோபை தேடி வந்தாரு? அவனை உணர்த்துறதுக்காக.
ரெண்டாவது யாக்கோபு ஆண்டவர் என்ன செய்தாரா? கண்ணின் கண்மணி போல. கண்மணினா என்னங்க சொல்லுங்க, லிசன். கண்மணினா என்னது? கண்மணி எங்க இருக்கு? நல்ல கவனிங்க. நம்ம எதையுமே கற்றுக்கொள்றது இல்லை, கேட்டுட்டு போறவங்களா இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த கண்ணை சுத்தி கண்ணு மேல இருக்கிறது என்னது? கண்ணு மேல இருக்கிறது என்னது? இது மேல இருக்கு, இது என்னது? ரப்பைய, வேற வார்த்தை இமைகள். இது கீழே இருக்கிறது விழிகள், இதுக்குள்ள இருக்கிறது மணிகள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாபு. ஒரு சாதாரண கண்ணுக்குள்ள கருப்பா ஒரு சின்ன வட்டமா இருக்கிறது தான் கண்மணி. அதுதான் இந்த எல்லாத்தையும் பார்க்கும்படி நமக்கு பார்வை கொடுக்கும். அந்த பார்வை கொடுக்கிற அந்த சின்ன மணியை பாதுகாக்கிறதுக்கு இந்த கண்ணுக்கு சுத்தி விழி வச்சிருக்கிறாரு, அந்த விழிக்கு மேல கண் இமைகள் வச்சிருக்கிறாரு. ரெண்டும் பத்தாதுன்னு மூடி மறைக்கிறதுக்கும் தூசி நேரடியாக உள்ள புகாததற்கும் சுத்தி முடிகளை வச்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண கண்மணியை பாதுகாக்கவே இவ்வளவு பாதுகாப்பான படைப்புகளை வச்சிருப்பாருன்னா, நீயும் நானும் அவருடைய கண்மணி எப்படி பாதுகாப்பார்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பார்ப்போம். 5 குறிப்பு பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, தேவனுடைய சபை என்கிற அந்த பெத்தேலில் முதலாவது என்ன நடந்துச்சு? என்ன கண்டா யாக்கோபு? அதை இங்கிலீஷ் சொல்லுங்க, குறிப்பா சொல்லுங்க. தேவ தரிசனம் கண்ட யாக்கோபு. 2வது தேவ சத்தம் கேட்ட யாக்கோபு. 3வது தேவ வாக்குதத்தம் பெற்ற யாக்கோபு. 4வது தேவன் பாதுகாப்பு பெற்ற யாக்கோபு. 5வது தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு பெற்ற யாக்கோபு. கண்களை மூடுவோம்.